காலத்தில் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் சொமாலியான்ற ஊரில் ஒரு குட்டி கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் மக்கள் தங்கள் பயிர்களை வளர்த்து ஆடுகளை மேய்த்து நல்ல வளமான விவசாய நிலமா இருந்தது. கிராமம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஆனா ஆபத்தான திருடர்கள் மற்றும் டிராகன்களும் இருக்குன்னு வதந்தியும் இருந்தது. அதற்காக கிராம மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள சிங்கங்களை வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் ஒரு சிங்கக்குட்டி பிறந்தது. அந்த குட்டிக்கு நெருப்பு போல ஒளிரும் சிவந்த கண்கள் இருந்தது. மற்ற எல்லா சிங்கமும் இவன் நம்மள மாதிரி இல்லைன்னு அதனால பக்தூன்னு பேர் வச்சாங்க. இதனால சிங்கக்குட்டிய விளையாட யாரும் கூப்பிடல, மோசமா கிண்டல் செஞ்சாங்க. அந்த குட்டி சிங்கம் காட்டுல தனியா வாழ்ந்து வந்தது. ஆனாலும் தன்னோட கிராமத்தை எப்போதும் கவனித்து வந்தான். பக்தூன் தன்னை பத்தி பேசுறத பொருட்படுத்தாம ஒரு வலுவான சிங்கமா வளர்ந்தது. ஒரு நாள் இரவு நேரத்துல டிராகன் தன் கிராமத்தை கடுமையா தாக்குவதையும் பயிர்களை எரிப்பதையும் ஆடுகளை பறிப்பதையும் பார்த்தது. பக்தூன் தன் கிராமம் கஷ்டப்படுவதை பார்த்து எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு காப்பாற்ற கிளம்பியது. பிறகு பக்தூன் கடுமையா டிராகன் கூட சண்டை போட்டது. கடைசியில தோற்கடித்து வெற்றியும் பெற்றது. கிராம மக்களும் மற்ற சிங்கங்களும் பக்தூனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. வித்தியாசமாக இருப்பது மோசமானதல்ல என்பதை கிராம மக்களும் சிங்கங்களும் கற்றுக்கொண்டாங்க. பக்தூனை ஹீரோவா கொண்டாடினாங்க. பயணம் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதிலும் காடுகளை சுத்தி பார்க்கறதுனா ரொம்ப விரும்புவாரு. அவரது மகனுக்கு செகண்ட் பர்த்டேவை ஒரு மலைக்கு பக்கத்துல உள்ள காட்டுல கொண்டாட முடிவு செஞ்சாங்க. பிறகு அவங்க ஒரு வசதியான காட்டேஜுக்கு வந்தாங்க. அங்கு அருகில் விலங்குகள் எல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. மகன் தன் வீட்டு வாசலில் வந்த நாயிடம் நட்பு கொண்டான். தினமும் நாய்க்கு பிஸ்கெட்டை சாப்பிட கொடுப்பான். 2 பேரும் ஒன்னா விளையாடிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் அழகிய இயற்கையின் நடுவில் நீல்மகனோட பர்த்டேவை கொண்டாடினாங்க. காடு பிறந்தநாள் விழாவிற்காக அழகா அலங்கரித்து இருந்தது. சிறுவனை பேபி சித்தர்கிட்ட விட்டுவிட்டு நீலும் மற்றவர்களும் வேட்டையாட செல்ல முடிவு செஞ்சாங்க. அவங்க திரும்பி வந்து பார்த்தபோது வாயில் இரத்த கரையுடன் இருந்த நாயை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க. நாய்தான் சிறுவனை ஏதோ பண்ணி விட்டதுன்னு நினைச்சு உடனே எல்லோரும் நாயை அடிக்க தொடங்கிட்டாங்க. அது பேபி சிட்டர் என்ன நடந்ததுன்னு விளக்கினாங்க. நாய் தான் ஓநாயிடம் இருந்து சிறுவனை காப்பாற்றியதுன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் எல்லோரும் நாய்க்கு முதலுதவி செய்து தப்பா நினைத்ததுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. அவசரத்தில் எடுக்கிற முடிவு எப்பவும் பயனளிக்காது என்று எல்லோரும் கற்றுக்கொண்டாங்க. நம்மளும் கற்றுக்கிட்டோம். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.